ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம். தயவுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களில் வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரம். ஆதி அந்தமானவரே ஸ்தோத்திரம். அல்பாவுமேகமானவரே ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் அப்பா அவருக்கு நன்றி சொல்லி வாய்த்த நண்பரே, இந்த 3வது வாரத்திலே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் உம்முடைய இரக்கங்களினாலும் ஆண்டவரை கூடி செய்த மகாபெரிய கிருபைகளுக்காக தயவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நல்ல வேலைகளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் கீழாக ராஜா இந்த நாளிலே என் தகப்பன் எங்களோடு இருக்கிற உடைய பரலோக திட்டத்தின்படியாக பரலோக சித்தத்தின்படியாக நீர் நியமிக்கப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சபையான சரீரமான இந்த ஸ்தலத்துக்குள் நீ செய்யப்பட போகிறதுக்காக நன்றி ராஜா. ஆராதனைகளிலும் தேவனுடைய வார்த்தையினுடைய மகிமை வெளிப்பட போகிறதுக்கு நன்றி. எல்லா ஜனங்களையும் நீர் கொண்டு வந்து நிறைவாக நன்றி. அவங்களுடைய நிறைவினால் உண்மை சந்தோஷப்படுத்த போகிறார்கள். உம்முடைய வார்த்தையினால் அவர்களை ஆசீர்வதித்து குறைவை நிறைவாக்கி நீர் அனுப்ப போகிற மகாபெரிய தெய்வங்களுக்காக கொடான கோடி நன்றி ராஜா. தொடர்ந்த இடம் முழுவதுமாய் கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை தங்கியிருக்கிறதுக்கு நன்றி. எல்லா ஜனங்களும் தேவனுடைய கல்வாரி பரிசுத்த பச்சரதம் தெளிக்கப்பட்டு எல்லா சூழ்நிலைகளை மாற்றி தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறேன். ராஜ்யத்துக்குரியவைகளை செய்வார்களாக. நசரராக இயேசுவின் நாமத்தில் ஆராதனைக்கப்பட்ட பிள்ளை மீது தெய்வ பிரசன்னம் உரிமாறிக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் வழிநடத்தும் நல்ல பிதாவே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிற ராஜா. அப்பா ஸ்தோத்திர ராஜா, நீர் மகிமையானவர் அப்பா. உம்முடைய வல்லமை உள்ள ரத்தத்திற்குள்ளாக இந்த வேலையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதை அப்பா என் தகப்பனே அப்பா உம்முடைய வல்லமை உள்ள ரத்தத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிற ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீரே, படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
தரிசனமா சொல்றேன். அவங்க வாழ்க்கையில நடக்க போகிற காரியத்தை தைரியமா சொல்லு. அவங்க நடக்க போகுது. ஒண்ணு நம்பிக்கை மாதிரி பண்ணுறது சொல்லு. எந்த காரியம் நினைக்கிறீங்க? எனக்கு காலையில் சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அந்த விட வித்தியாசமா இருக்கு. நான் தூதரை பிடிச்சி இன்னும் எடுக்கலாம், இன்னும் பாதி எடுக்கணுமே இன்னைக்கு சொல்லு. அவங்க வந்திருக்கிற சூழ்நிலை பாருங்க. எடுத்துங்க நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்துல எடுத்துட்டு 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பாருங்க. ஒண்ணு அதை விட்டுடுங்க. அது நேரம் நம்ம அநியாயமா எந்த பொருளும் என்ன செய்யணும்? தயவு செய்து வாங்காது, ஏமாத்தி வாங்காதீங்க, பொய் சொல்லி வாங்காது. வஞ்சனையாய் வருகிற பொருள் என்னவா நிக்காது உனக்கு. நீ ஏமாத்தி சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ இல்லை வயசானவங்களோ இல்லை வாழ்வு பிள்ளைங்களோ ஏமாத்தி எந்த பொருளும் வாங்காதீங்க. உங்க சொல்ல அது வஞ்சிக்கிற தன்மை. ஒரு எச்சரிக்கை சொல்ற என்னது? நீ வாங்குறது, ஏமாத்தி வாங்குறது, திருடி வாங்குறது, என்ன சொல்ற பொய் சொல்லி வாங்குறது எதுவுமே நிற்காது. உன்னை விட்டு குறைஞ்சிடும். 1 2 வாசமா காய்படம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்கு வரதுல 10 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து வச்சு 3 ரூபாய் சேர்த்து வச்சு 4 ரூபாய் சேர்த்து என்ன செய்வாங்க? என்ன ஆகுங்க? நான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்களா? விருத்தடையும். ஆனா ஆண்டவர் இங்க பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. காலையில வாசமா அந்த வசனங்க என் ஜனங்களுக்கு சொல்லு, நெடுங்காலமா காத்து நிக்கிறீங்க, நெடு மாசமா காத்து நிக்கிறீங்க, நெடு நாட்களா காத்து நிக்கிறீங்க. ஆண்டு சொல்றாரு, நெடுநாளாய் காத்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில வாசமா ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. என்ன ஆண்டவரே, எவ்வளோ சோமனை எவ்வளோ கத்துட்டு சொல்லி இருக்கிறீங்க, என்ன இப்படிதான் இருக்கே, சோர்ந்து போன இறுதியத்தை பார்த்தாலும் சொல்றாரு, நீ விரும்பினது வரப்போகுது. எத்துமாமேன்னு சொல்றீங்க. ஒரு காரணத்தை நாங்க சொல்லலாமா? ஐயா, நெடு நாளா நீ காத்திருந்தது ஆளுக்கு தெரியும். யாருக்கா காத்திருந்த? கத்தர் செய்வாத நீ யாருக்கு செய்தனா நாளைக்கு கூட முடிஞ்சிடும். ஆனா எங்க போய் முடியும் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ நெடுநாளமா காத்திருக்க. ஆனா இப்பயே சொல்ற, வீட்டில் போய் அதை முதல்ல செய்திருங்க. நாளைக்கு வருகிற பிரச்சனைக்கு கத்து உடன்பட மாட்டாரு. தாகன் கோயில் வைக்கப்பட தெய்வம் கோபம் இறங்கிச்சு. எரிச்சல் உள்ள தெய்வம் 20 சொன்னபதி 20 விழுந்துருச்சு. சரிங்களா? நீங்க தயவு செய்து அதெல்லாம் போய் வீட்டுல இருந்து எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு வீட்டை சுத்தப்படுத்துங்க. உங்க கையை சுத்தப்படுத்துங்க. நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வர வேண்டியது கத்த அழகாக காத்திருக்கிறது என்னது? இலைக்க பண்ணுதுன்னா கத்த பிளஸிங்க கொடுக்க போறான்னு அர்த்தம். ரொம்பவே இலைக்க பண்ணுது. ஒரு நாள் நெடுநாளை காத்துற. அதுக்காக ஆண்டவரே, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறேன், இவ்வளவு வேதனையில இருக்கேன், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், இவ்வளவு கண்ணீர் இருக்கேன், எதுவுமே செய்ய முடியல ஆண்டவரே, நான் என் வாழ்க்கை ஆண்டவரே, நீ புலம்பிட்டு இருக்கிறப்ப மனசுகளை சொல்லாத தனிமையில உக்காஞ்சி ஒரு பக்கம் ஆண்டோட புலம்புற, ஒரு பக்கம் பிசாசு மனுஷன் காட்டுறான். பாரு, உன்னை வந்து பார்க்கல பத்தியா, உன்னை வந்து கேட்கல பத்தியா, உன்னை வந்து செய்யல பத்தியா, இதை ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவைகளை மத்தியில கூட நீங்க செய்வீங்க ஆண்டவரேன்ட்டு அந்த சோர்ந்து போன ஆத்துமாரி சொல்றீங்க. உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீ நெடுநாளாய் காத்திருந்து விருது இழைக்கப்பட விரும்பினது இனியிலிருந்து வரும். நீ இனி எப்படி இருக்க போற? ஜீவ விருட்சம்னா உயிர் போய் திரும்பி வருது பாருங்க, அதான் ஜீவ விருட்சம். அதான் மகிழ்ச்சி. என் ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, இதுதான் என் பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்க போகுது.
என் பிள்ளைங்களுக்கு தைரியமா சொன்னதுதான் நடக்க போகுது. எத்தனை பேர் காத்திருந்து நான் இறுதி எழுத்து போகும்போது நான் விரும்பினது வரும்போது அவங்க வாழ்க்கையில அது பொக்கிஷமா இருந்தது, மறக்க முடியாத ஒரு அடையாளமா இருந்தது, மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருந்தது. உன்னோட வாழ்க்கையில கூட நீ எந்தெந்த காரியங்களிலே குறித்து முன்னாடியே சொல்லியிருக்க நல்லா இருந்திருக்கோம் ஐயா. முன்னாடி தான் நீங்க எத்தனை வச்சிட்டீங்களா தீபாவளின்னு ஒரு பேரு வச்சு எங்க வாரத்தை உள்ளவங்கெல்லாம் காட்டி கொடுத்துட்டீங்க. அதனாலதான் எனக்கு தேவையில்லாத 30 நிமிஷம் வச்சுட்டாங்க. நம்ம ஆவி அப்படி இருக்கிறதால கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்றது தெரியல. இப்போ ஆண்டு திரும்பி இப்படி கொண்டு வராரு. நீ காத்திருக்கிறது உன் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இருதயம் எப்போ சலித்து ஆண்டவரே இவ்வளவு நாள் காத்து நீ கொடுக்கலாம், நாள் நீ நல்லவர்னு சொன்ன பாரு, நிச்சயமா செய்வீர் என்ற அந்த துக்க வார்த்தை செய்வார் 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 நிச்சயமா செய்வார். அவர் நல்லவர்கள் செய்வார். நீ சோர்ந்து வருமாதான் நெடுநாளாய் காத்திரு இருதயத்தை என்ன இருதயம் என்ன வேண்டா சரீரம் இழைக்கும் போது நான் சொல்ல பாருங்க, இருதயம் இழைக்கும் போது சரீரம் இழைக்கும். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கிற, நல்லா தான் இருக்கிற, இல்ல உன் இருதயத்துல விசாகப்பட்டவன் ஒரு விருத்தியான தன்மை இருதயத்துல வந்ததுனால சோர்ந்து போயிட்டேன். நான் என்ன பண்ண போறேன். ஆனால் அவர்களை மத்தியில அந்த துக்கத்தை சுமந்து அந்த வேதனை சுமந்து நீ வந்திருக்கிற உன் வாழ்க்கையில சொல்றாரு, நீ காத்திருந்தது போதும், நீ விரும்பினது கத்திரத்துல வரும்போது. அல்லேலூயா. 10 மாசம் கஷ்டப்படல, 2 மாசத்துல சாதிச்சுட்டு போயிட்டே இருந்துருவேன். 10 மாசம் 2 மாசத்துல கத்திர முடிச்சு போய் உட்கார வைப்பாரு. எது மாமன்னு சொல்றீங்க? நடக்கும் இயேசுவின் நாமத்துல. பாப்பா அங்க போய் இன்ஸ்டாகிராம் போறீங்களா? நடக்கும் நடக்கும் எனக்கு குறித்திருக்கிறது செய்து முடிப்பார். சொல்லுங்க, எவனும் தடை செய்ய முடியாது. ஏன்னா காத்திருந்தது அவர் செய்வார் என்றுதான். மனசு செய்வானோ மனசு செய்வானோ நான் செய்வனல்ல, அவர் செய்வான் என்று நான் காத்திருந்தேன். ஆனா என் இது சோர்ந்து போனாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பினது வரப்போகுது. பக்கத்துல இருக்கு பக்கத்துல இருக்கு பக்கத்துல இருக்கு. மரணமே பக்கத்துல வந்திருக்கு, பிரச்சனை பக்கத்துல வந்திருக்கு, போராட பக்கத்துல வந்திருக்கு, மனுஷன் நெருக்கிட்டு இருக்கிறான். ஆனா நான் சொல்றேன், என்ன வந்தாலும் என் இறுதித்தின் நிறைவை கொடுப்பதற்கு நெருக்கத்துல ஒருத்தர் கூடவே இருந்து என் விசாலத்துல கொண்டு போய் வைக்க போறாரு. பிரச்சனையே போராட்டமே போராட்ட மனசுனே உன்னை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்றேன், நான் நெருக்கப்பட்டது என்னை உயர்த்துவதற்கு தான், தேவனை யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு தான். இன்னைக்கு என் இறுதியின் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போகிறாரு. தாமதமாகாது தாமதமாகாது. நான் விதைக்கிறேன், இந்த நாள் இருந்து ஜீவ விருட்சமா நம்ம ஆள்படுறேன். இது மாமேன்னு சொல்றீங்க. உன்னுடைய வாயின் அறிக்கை தான், உன்னுடைய வாயின் அறிக்கை தான். அப்ப ஆண்டு சொல்ற நெடுநாளாய் காத்திருக்குது. ஏன்னு சொல்றேன், வசனத்தை தயவு செய்யணும்னு சொல்றேன். பிரசங்கம் பண்ற மனசுன்னு பார்க்காதீங்க, வார்த்தை மட்டும் பாருங்க. நீ ரொம்ப பேருடைய காரியங்கள் நான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு பரிசுத்தான் மத்திய விட நான் போயிருந்தேன், நானும் பிள்ளைங்களை இட்டு நான் போயிருந்தேன். ஒரு காரியம் சொல்றேன், உடற்பயிற்சி இல்லை, அங்கோடு சில ஊழியக்காரர்கள் முன்னாடி கடவுள் கனப்படுத்தும் போது ஒரு காத்து சொன்னேன், கனத்தை எதிர்பார்க்காதீங்க, செய்வார் அவர் செய்வார் அவர் செய்வார் அவர் செய்வார். நீ காத்திருந்து சோர்ந்து போகும்போது உங்க இருந்த சோர்வு பண்ண மாட்டேன். அப்ப ஆண்டவருடைய காரியங்கள் அழகா தெளிவா சொல்லிச்சு, நீ காத்திருந்தது எனக்காகத்தானா இல்ல யாருக்காக? சொல்லுங்க. அப்ப பேசிட்டு இருக்க நானு பிள்ளைங்க வெளியில ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மழை வருது, அந்த மனுஷனை காத்துட்டு தேவ மனுஷன், மழை வருது, அவர் மன கசந்துற என்னாண்டுவரே. நான் சொன்ன ஆண்டவரே என் பேச்சு கேட்டுக்கா பெரிய தேவ மனுஷன், இங்க வச்சா நல்லா இருக்கும், உங்களுக்கு நிச்சயமாகன்ட்டு மழை வருதுன்ட்டு. மறுபடியும் எல்லாமே நடந்துச்சு. 2வது எடுத்து வச்சுட்டு 2வது மழை அப்படி சொல்றேன், கீழ்காற்று அனுப்பி இந்த மழை இந்த மேகத்தை திசை திரும்பங்க ஆண்டவரே. ரோட்ல நின்று நானும் தம்பி சாலோ பாபு இன்னொரு தென்னு பேசுறோம். கத்த சாட்சியா இருக்கிறாருங்க. இந்த காற்று கீழ்காற்று ஆண்டவர் எந்த திசையில இருந்து
ஆந்திர பகுதி திசை திருப்பங்க ஆண்டவரே, மழை வரக்கூட உங்களுடைய நாமத்தில் நான் பேச சொல்லி உள்ளே வந்துட்டேன். வந்த தூரலை திரும்பி இப்படி அச்சு இந்த காற்றை லெப்டின்னு சொல்லி திருப்பி விட்டார் கர்த்தர். அங்கே நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஏதோ ஒரு 10 நாள் முன்னாடி வேலைக்கிழமைக்கு காலையில நடந்துட்டு இருக்கு. பசங்க பாருங்கப்பா அப்படியே தெரிவிச்சு கனப்படுத்துக்கு அதுக்கு தெரியும் நம்ம யாருன்ட்டு, மனுஷன் யாரு நம்ம தெரியுது. அங்க ஆண்டு சொல்றாரு, நீ யாருக்கு காத்திருந்த? அங்க போய் ஒரு நிமிஷம் ஆண்டவரே, நான் ஒரு சர்வனா செய்யறேன், நான் ஊழியக்காரன வர ஒரு சர்வனா செய்யறேன், நான் சர்வன் சத்தத்தை கேட்பீங்க, எலியா சத்தத்துக்கு என் சத்தத்தை நீ கேட்க வல்லவர் சொல்லிட்டு ரெடி பண்ண அது முடிவு. அதுக்கப்புறம் மழை தோணிச்சு பண்ணிக்கிறேன். அனைவரு பிள்ளைங்களாம் வீட்டுக்கு போனாங்க, நிம்மதியாக போய் சேர்ந்து கொண்டு இயற்கை சூழ்நிலை மாறட்டும். ஆனால் கத்திர அது நைட்லேருந்து அடி வச்சு இன்னும் வந்தது. ஏன்னா பாவி நம்ம தான், ஆனால் நம்ம யாருக்கு காத்திருக்கிறோம்? மனுஷனுக்கா இல்லை தேவனுக்கா? என் ஆண்டு நீ எனக்காக காத்திருக்கிறல, உன் இறுதி எப்படி பூரிப்பாக்க போகுது? உறுதியா சந்தோஷப்பட போகுது. உன் இறுதியம் இப்ப இருக்கிற துக்கத்திலிருந்து வெளியில ஒரு புது வேலை நீ வரப்போற. என் ஆண்டு சொல்ல, நீ காத்திருந்தது எனக்காக போதும், இப்போ நீ விரும்பினது உங்ககிட்ட வரப்போகுது. அந்த செகண்ட்ல எனக்கு விரும்பினதை செய்தார். எல்லாருடைய என்னைய மகள் அங்க நிக்க வச்சு கனப்படுத்தினார். நீங்க கனத்துக்குரியவர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க? ஏன் அது சொன்னாரு? 23 பாஸ்டருங்க வந்திருக்கிறாங்க. அதுல டவுட்டா இருந்தா நீங்க போட்டு கொடுப்பாங்க. ஆபிரகாம் தாமஸ் மோகனுக்கு அடுத்ததுல இதுல நான் பாக்குறேன் உட்காருங்க. ஆண்டவே உங்க முன்னாடி கத்த நிக்க வச்சுங்க. ஒரு சர்வீஸ் 4500 பேர் வராங்க. எங்க போயிருக்கோம்? ஏன் நான் எனக்கு சொல்றேன், காத்திருந்து எனக்கு வந்து வெக்கம் இல்லை. இன்னைக்கு நீ யாருக்கு காத்துட்டு இருக்கிற? இப்ப பார்த்து கேட்கிற சிவில நீங்க யாருக்கு காத்திருக்கிறீங்க? வெயிட்டிங் ஃபார் மேன், வெயிட்டிங் ஃபார் காட். எதுக்கு காத்திருக்கிறீங்க? நீ வெயிட் பண்றது கத்திருக்குன்னா நான் சொல்ல ஜெயம் பக்கத்துல வந்துருச்சு, பலன் பக்கத்துல வந்துருச்சு. ஆனா நீ சில நேரங்களில தயவுசெய்து உங்க சிந்தையை திசை திருப்புகிற நாவையில கட்டி ஜெபனி, ஆண்டவரே தயவு செய்து என் சிந்தை உங்களுடைய சிந்தையா மாறி நீர் எனக்கு வைத்திருக்க அந்த ஓட்டத்துல நான் காத்திருக்க உதவி செய்யுங்க ஐயா. இன்னைக்கு ஏன் காத்து? ஆபிரகாம் காத்திருந்தா. யாரு காத்திருந்தா? 75 வயசுல கத்த சொல்றாரு. ஏன் அவளை தாமதமாச்சு? ஏன் 99 வயசுல அவனுக்கு பிள்ளையை கொடுக்கணும்? ஏன் தாமதமாச்சு? சொல்லுங்களேன் கவிதாக்கா, சொல்லுங்க. ஏன் தாமதமாச்சு சொல்லுங்க. தாமதப்படுத்துகிறவரா? நடுவுல ஃபர்ஸ்ட் லோத்து கத்தை கொண்டு வந்து உள்ள நுழைச்சாங்க. தொடர்ந்து 2வது ஆகார சாராள் நிமித்த மனைவியாக்கி அந்த பிள்ளை வளர்ற வரைக்கும் காத்துங்க. 3வது அங்க நடந்தது. இந்த தாமத காரணம்னா ஆபிரகாம் கத்தர் வாக்கு பண்றாரு 12ல. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, 75 வயசு சொன்னாரு, 99 வயசு எண்டிங்ல போய் கத்த சொன்னாரு. ஆபிரகாம் கொடுத்துருக்கிறது. ஏன் இந்த 25 முடிஞ்சு போனா ஒரு 24 வருஷம் மிஸ்டேக் பண்ணான். இஷ்டமல்ல மனைவி சொல்றதை கேட்டா தப்பா நிக்க கூடாது. லோத்து சொல்றதை கேட்டா இங்க போனா அங்க போனா எங்கேயோ போனா. கத்தர் எல்லாம் பிரிச்சு கொண்டு வந்து நிக்க வைக்காம தான் தெரியுது, ஐயோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. முதல்ல சுதந்திரவாளி வரணும்னா நீ காத்திருந்தது இஸ்மாவேலை வெளியே அனுப்பு. ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவர் வெளியே அனுப்புது? நீ அன்னைக்கு சாரால் சொன்னபடி நீ கேட்டல, நீ அவ சொல்றபடியே தடுத்துன. கத்தருக்கு நம்ம வாக்கு பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். சாரால் சொல்ல மட்டும் மறந்துக்கிட்டேன், நான் சொல்லிய மறந்து கொண்டேன். இல்ல சேர்த்துக்கல, கட்டிக்கல, குழந்தை பெற்றுக்கிட்டல, இவன் சாரெல்லாம் சொல்ல தடுத்து சொல்ற, அதன்படியே செய்யுங்க. கத்தர் ஜாக்கிரதா. ஒரு வாட்டி நம்ம மனசை சொல்றதை கேட்டு இறங்கிட்டேன்னா கடைசி வரைக்கும் கத்தருடைய வார்த்தை நமக்கு வராதுமா. புரிஞ்சுங்க, தயவு செய்து உங்களுக்கு புரிஞ்சுங்க. ஆனா சொல்லிட்டு எப்போ ஒரு வனாந்தரத்துல கடந்து போறாங்களோ கத்துறாங்க, ஒரு காரியத்தை கத்துற வாழ்க்கை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளை கர்ப்பத்துல இருக்கும் போது வெளிப்படும் போது அங்க வந்து நீ என்னை காண்கிறதே மறுபடியும் அங்க போய் கீழ்படியில. ஆனாலும் இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு சம்திங் நடக்கும் போது கத்திரிங்க அமைச்சாரு. அமைச்ச பின்புதான் மலையில கொண்டு போய் பலியிடும் தான் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். உண்மையான ஆசீர்வாதம் அங்கதான் தொடங்குது. அப்ப அது வரைக்கும் காத்திருந்த தேவன் அவன் இறுதி இழைக்க பண்ணபடியாக செய்யும் பொழுது
கத்தர் ஏன் ஜீவ வச்சு போல மாத்தினார்? இன்னைக்கு நம்ம யாருக்கு ஆண்டு சொல்ல, நீ எனக்கு தான் காத்திருக்கிறியா? இல்லை, நீங்க தொட்டு உங்க இருதயத்தின் நிறைவே. நான் யாருக்கு காத்திருக்கிறேன்? ஹலோ, இன்னைக்கு யாருக்கு காத்திருக்கிறீங்க? நாளைக்கு யாருக்கு காத்திருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு காத்திருக்காத, நீ மனுஷனுக்கு காத்திருக்கிறதுனால உன் நம்பிக்கை நல்லா தான் இருக்கு, செய்வாங்கன்னு நம்ப வை, ஆனா நம்பிக்கை வைக்காத. நம்பிக்கை மனசுல நம்பு, நம்பிக்கை கர்த்தர் மேல வை. நான் இன்னைக்கு நான் சொல்றேன், நான் போன அந்த தேவ மனசு கூட என்னைக்கு நான் இன்னைக்கு இந்த சாட்சி சொல்லும் போது என் பிள்ளைங்களுக்கு யாருக்குமே தெரியாது. என்கிட்ட ஒரு வாக்குவாதத்தில் வரும்போது என்னை குறித்து சொல்லியிருக்கிறாங்க, அவர் ரொம்ப ஒரு 20 கொடுப்பார். நம்ம யாருக்கு காத்திருக்கிறோம்? நான் இன்னைக்கே சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, யாரெல்லாம் உன்னை கைவிடலமா. நான் இன்னைக்கு கூட காலையில கத்துக்கிட்டு ஒரு அறிக்கை செய்தேன். இந்த ஜப விழாட நீ கொடுத்த ஒவ்வொரு ஸ்தானத்தையும் யாரை கொடுத்தா அந்த ஸ்தானத்துல நான் இருதயத்துல ஒருத்த கூட அந்த இடத்தை கொடுக்க மாட்டேன். காலிஸ் கிஃப்ட் எனக்கு. இன்னைக்கு காலையில ஆண்டு ஏன் இந்த நினைவு வருது, நான் இன்னைக்கு சொல்ற ஆண்டவரே, ஒருத்தருக்கு நான் எந்த இடத்த கொடுத்தேனோ அந்த இடத்துல இந்நாள் வரைக்கும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுத்தது. நீ பாசிங் போட்டு படிச்சவங்க அவர் இருந்துட்டு என்ன இருக்கணும் நல்லா சொல்லுவாங்க. ஒரே ஒண்ணு, கர்த்தர் எனக்கு எங்க கொடுத்தாரோ அந்த இறுதியும் நான் என்ன திரும்ப தகப்பனா காத்துனது நிச்சயமா அந்த அருமை புரியும். அப்ப தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல ஆண்டு கொடுத்துருக்காருன்னா அந்த ஃபில் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஃபில் பண்ணதை கர்த்தர் ஃபில் பண்ணதை நம்ம எல்லாம் மாத்திக்கிற முடியாது. ஃபில் பண்ணது கர்த்தர், வடிவ அமைச்சது கர்த்தர், எழுதினது கர்த்தர். மாற்ற முடியுமாமா? நான் சொல்றது ஏன் சொல்றேன்னா, இப்போ சகோதரி வீட்டுக்கு போறேன்னா ஒரு விஷயம் எனக்கு கொடுத்துருக்கிறார். சபைய பாழா இருக்கு வரமனது அங்கீகரிச்சாரு. இது கர்த்தர் என் சந்தோஷத்தை உண்டாக்கும்படி கொடுக்கப்பட்டது. இப்போ நான் விரும்புறதை கேட்கிறேன். மகா திடீர்னு சொல்லப்பா இந்த காரியத்தை செய். இப்போ மகா நீ செவிச்சிருப்பாரு, நான் ஒரு பாட்டு பாட போறேன் அப்படின்ட்டு அங்க வைக்க ஆராதிக்கும் தான் எல்லாம் செய்தாங்க. அவங்க வந்த அவங்களுடைய எது உட்பார்ப்புல இருந்து வந்த எல்லாருமே, ஐயோ இந்த பாப்பாவா இது, இந்த பாப்பாவா இது, ஏன் நிக்க வச்சாரு? 25 சபையில இருக்கிறவங்க வந்தாங்க, 25 ஊழியக்காரர்கிட்ட வந்தாங்க. ஏன் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட், அந்த கிஃப்ட் கொடுக்குற கிஃப்ட்டுகளை அதை மறக்க கூடாதுன்னு திடீர்னு சந்திரபதி நான் ஜெபம் திடீர்னு ஒரு காற்று எடுத்து வந்து கொடுப்பாரு. ஆண்டவரே நீங்க நான் சீ கேட்கிறேன், ஆனா அவர் முன்னே கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, இவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட். அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துட்டா அந்த இடத்தை கர்த்தர் கொடுத்த இடத்தை யாரால் எடுக்கவும் மாற்றவும் முடியாது. ஏன்னா அவர் வச்சதுதான் சட்டம். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ காத்திருந்தது யாருக்காக, யார் மூலமா உனக்கு வரப்போகுது தெரியுமா? இப்போ எலியா போய் காத்திருக்கிறாரு. எங்க போய் உட்காந்து இருக்கிறாரு? ஆத்து ஓரத்துல போய் மரத்து கீழே உட்காந்து இருக்கிறாரு. நான் என்ன பண்ண போறேன் தெரியல. யாரு கொண்டு வந்தாரு? காக ஒரு தூதன். அவங்க எல்லாம் அவன் எடுத்துக்கிறான். என்ன பண்றது? காக ஒரு தூதன். அப்ப இருந்த காகம் வேற. ஒரு அப்போ இவ்வளவு கனமா இருக்கும். அப்பத்திய சூடான தண்ணி கறி ஏத்துன்னு வந்தது. எப்படி கால சூடுபடாது? எப்படி சூடா ஏத்துன்னு வந்தது? அதை சாப்பிட்டு 40 நாள் நடந்து போனாங்க. எத்தனை நாள்? அவன் யாருக்கு காத்திருந்தான்? யாருக்கு காத்திருந்தான்? நம்ம யாருக்கு காத்திருக்கிறோம்? தாமதமா பாக்குறீங்க. தாமதத்துக்கு காரணமே நம்மளை திசை திருப்புகிற மாம்சைக்கு சிந்தை நம்ம திசை திரும்பிச்சு. ஆபிரகாம் காத்ததான் அவன் ஒரு மணி பேச்சுக்கிட்டு திசை திரும்பிட்டான். ஆனா நாட்டில் வந்து கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா அப்ப கூட ஆசீர்வதிக்கல. எப்போ அந்த மடியில போய் பலி செலுத்த ஆரம்பிக்க போறேன்னா அப்பதான் கர்த்தர் உண்மையை ஆசீர்வதிச்சாரு. நீ மாறிட போறடா எப்பான்ட்டு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நானும் சொல்ல, நீ விரும்பினதை கர்த்தர் நான் கொடுக்க போகிறேன். ஆனா உங்க இறுதி எப்படி இருக்கும் போது அப்ப ஜீவ விருச்சை யாரு? நீ எதை விரும்பணும்? முதல்ல இதான் அர்த்தம். நீ விரும்பினது எல்லாரும் சந்தோஷம். நீ விரும்புறது யாரை விரும்பணும்? யாருக்கு காத்திருக்கணும்? தேவனுக்கு தானே நம்பி இருக்கணும். தேவனுக்கு தானே காத்திருக்கணும். தேவன் உன் விருதத்தில் விருப்பமாய் மாறும்போது நான் இன்னைக்கு நான் சொல்றேன், நீ விரும்பினது கர்த்தரிடத்துல வரப்போகுது. அது ஜீவ விருட்சை யாருமே கிறிஸ்து தான். யாரு?
இது எனக்குன்னா நீ விரும்பின நீ காத்திருந்தா முதல்ல நீ காத்திருந்த ஓகே. ரெண்டாவது இப்ப நீ யாருக்கு காத்திருக்க தெரியுமா? உன்னுடைய தேவைகளுக்காக நீ பிரயாசப்படுற. ஹலோ, வியாகுலத்தோடு செய்யற, எவ்வளவு ஆலோசனை பண்ணி செய்யற. ஆனாலும் ஏன் இந்த காரியத்துல நான் நினைத்த நேரங்களில என்னால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியும்னா காத்திருந்தது அவைகளுக்காக, அவருக்காக. பிளான் கொடுத்துருவார் கர்த்தர். இந்த பிளான் கொடுத்தோம்னா அந்த பிளான் மாறவே மாறாது. ஆனா நம்ம பிளான் வந்து ஒரு விதமா நம்ம போட்டுட்டு அந்த பிளான் பாருங்க இப்ப இருக்கு. அந்த பிளான் எத்தனை பிளான் மாறுது பாருங்க. ஏன் பிளான் மாறுது? உங்க லைஃப்ல ஏன் பிளான் மாறுது? உங்க மைண்ட் செட்டப் ஏன் மாறுது? நீ ஜெபிக்கணும் வந்து பிளான் மாறுது இல்ல. எதுக்காக உன்னை ஜெபிக்க கொண்டு வந்த? 1:30 மணிக்கு மேற்பட்டு நான் திடீர்னு விழுப்பாய்ச்சி எழுந்துக்கிறேன். ரொம்ப கூலிங் ஆச்சு. ஃபேன் ஆஃப் பண்ணி வெளியில் போனால் மழை வந்துட்டு இருக்கு. ஆண்டவரே, நீ பரிசுத்த சமூகம் இயற்கை சூழ்நிலையெல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் அது வேலை செய்யட்டும் சொல்லிட்டு நான் என்ன செய்ய வந்துட்டேன். அதுக்கப்புறம் படிப்படியாக கற்று திரும்பி செய்கிறார். செய்து நான் உட்காந்துருக்கும் போது அண்ணன் சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு தான்ப்பா காத்திருந்தாங்க. இப்போ சத்துரு என்ன செய்யுதுன்னா அவங்களோட வாழ்க்கையில இப்போ என் சமூகத்துல காத்திருக்கிறத ரொம்ப குறைய வச்சுட்டான். போனதுமே சின்ன ஆண்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணிடலாம், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாம், 10 நிமிஷம் பைபிளை வாசித்தலாம், எல்லாமே இருந்தாலும் சொல்லிட்டு. ஆனா இப்போ அந்த 10 நிமிஷம் திருவிட்டாங்க. நான் பிளான் பண்ணி கொடுத்தேன். அந்த பிளான்ல வந்து மாத்த எத்தனை பிளான் மாறி இருக்கு பாரு. அவங்க ஜீவ விருட்சம் போல இன்னைக்கு பூமியில என்ன செழிப்பா இருக்கணும், வளமிக்க தோட்டமா இருக்கணும், வற்றாத நீரூற்றா இருக்கணும், எல்லாம் பார்த்து அந்த பிள்ளைங்களை ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு நான் அவங்களோட இருக்கிற நிரூபிக்கணும் அப்படின்னு எனக்காக நான் வைத்தேன். ஆனா அந்த பிளான்ல மாத்திட்டாங்கப்பா. கர்த்தரிடத்துல இருந்து கேட்ட பிளான ஒரு மனசை மாத்திட்டாங்க. பிளானை மாத்திட்டு அவன் எனக்காக காத்திருந்த கர்த்தர் செய்வார்ன்ட்டு இப்ப அவன் பிரயாசப்படுறான். கர்த்தர் செய்வார், அவன் பிரயாசப்படுறான். அதனால என்னால செய்ய முடியல. அதனால ஹலோ என்னால செய்ய முடியலப்பா. ஏன் நான் பிளான் மாத்திட்டேன். நான் இப்படிதான் என் பிள்ளைங்க இருக்கு நான் பிளான் பண்ணி நான் என்ன செய்தேன்னா, ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடி நான் தரிசனத்தை வச்சுட்டேன். யார? உங்களை என்னைய பார்த்து ஒரு பிளான் நான் வச்சுட்டேன். இப்படிதான் என் பிள்ளைங்க இருக்கணும். அவங்களுடைய ஆடையிலேருந்து, ஆபரணத்திலேருந்து, வசதியிலேருந்து, வாழ்க்கையிலேருந்து எல்லாம் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை முதற்கொண்டு இப்படிதான் நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன். அந்த பிளான் மாத்திக்கிட்டே போதியா. அவங்க எனக்கா நான் பிதாவின் சமூகத்துல காத்திருந்து என் பிள்ளைங்களை நான் ஈண்டெடுத்த ஆவிக்குள்ளாக அவங்க இன்னைக்கு என்ன தெரியுமா, தான் ஈண்டெடுக்கிறதுல பிரச்சனையா ஈண்டெடுக்கிறாங்க. அவங்க எனக்காக காத்திருக்க நான் சொன்ன அவங்க என்ன செய்யணும், வேற எதுக்காக காத்திருக்கிறாங்க. இனி நம்ம 1000 பிளான் பண்ணலாமா? ஆண்டு பிளான் தரமா எனக்கு காத்திருக்கிறவங்கள ஜீவ வருஷோட மாத்திருக்காங்க. நெடுநாள் நம்ம காத்திருந்த இருதயத்தில் அது கீழே இருக்கிற வசனங்களை நான் சொல்லும்போது ஒரு மன கஷ்டம் தான். ஆனா அது வந்து தயவு செய்து தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். வசனம் என்பது கர்த்தருடையது. வாசிமாத ஆமென். நாசமடைவான். ஐயா வசனம் என்ன சொல்லுது அதுக்கு நம்ம பயப்படணும்னு கத்த சொல்றாரு. இந்த வசனம் ஆல்ரெடி எனக்கு தெரியும். இந்த வசனம் ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணீங்க? நான் சொல்லுவேன் கர்த்தருடைய வசனம். இப்ப எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் பண்ண அந்த வசனத்தை நான் பார்ப்பேன். அந்த வசனம் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா வசனத்தையும் பிழைப்பான். இது யாருக்காக ஆண்டவர் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு? யாருக்காக இந்த வசனம் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே இன்க்ளூட் என்னோட வாழ்க்கையில் இது கிரியேஷன் என்னன்னா அதை நான் எடுத்துக்கிறேன். ஸ்டேட்டஸ்ல போடுறது நம்ம பார்த்துட்டு விடுறதுக்கு இல்லை, அதை நான் எடுத்துக்கிறேன். இவர் தானே பேசியிருக்காரு அப்படி தள்ளி விடு. திருவாசனத்தை அவமதிக்கணும். எத்தனை பண்றீங்க? பார்க்க கூட மாட்டோம். நான் எல்லாரும் சொல்ல திருவசனம் ஸ்டேட்டஸ்ல போடும்போது கர்த்தரோட இடைப்படுறாருன்னு அர்த்தம். அது பொறுமையா பாரு. அது உடனே தள்ளி விட்டு பக்கத்துல சினிமா பாடம் நல்லா பார்த்து உட்காந்து. நீ யாரு? அப்போ யாரு நீங்க? கீழே ஆண்டு சொல்றாரு வசந்த வாசி மாத்தது. நீ கர்த்தருடைய கற்பனை என்ன? நீ அவருக்காக காத்திருக்கணும் அவனு சொல்றாரு. அவரு உனக்காக செய்யணும்னு காத்திருக்கிறாரு. இன்குள்ள நடுவுல ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். நீ எத்தனை பேர் அவருக்கு காத்திருக்கிறீங்க? சும்மாடு போய் சொல்லணும் அவருக்காக தான் அவருக்கு காத்திருக்க. நான் சொல்றேன் இந்த 2 மாசத்துக்குள்ள
நீ என்னென்ன காரியத்தை கத்திரத்துல விரும்பினியோ அதை கத்தர் அவங்களுக்கு கொண்டு செய்வார். நீ நினைக்கிற இவங்களால செய்ய மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு கொண்டே செய்வார். இவங்களால முடியாது, அவங்களுக்கு கொண்டே செய்வார். இவங்க வர மாட்டாங்க, அவங்க வர வச்சு கத்த செய்வார். ஏன்னா நீ காத்திருக்கிறது இன் ஃபார் காட், நான் மேன். மேனுக்கு கத்த தட்டினா மேன் வந்து அங்க நின்றுதான் ஆகணும். எத்தனை மாமின்னு சொல்றீங்க? ஆனா நீங்க யாருக்கு ஐயா மனசு 1000 இருதயத்துல பட்டு சொல்லல, கத்தர் சொன்னார்னா அப்படி ஆகும். அப்படியே இந்த காலத்தை சொல்றாரு அவரு, யோசித்து பார்ப்பா. ஏன் சொல்லுவாரு? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போகிறான், தேவ சமுதிரத்தை காத்து இருக்கிறான், கர்த்தர் பேசுறாரு, அவன் தன்னுடைய குடும்பத்தெல்லாம் எடுத்துக்கினேன் ஜீவ விருட்சப்படி திரும்பி வரான் சந்தோஷமா. ஏன் உன் வாழ்க்கையில செய்வார் செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? நீ காத்திருக்கிறியா? ஐயா தாமதமாக நான் ஒரு பொருள் நீங்கள் எப்படி நினைப்பீங்களா? உங்களுக்கு அடிக்க வரணும். நான் ஒரு பொருளுக்காக மினிமம் 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் ஜெபம் பண்ணுவேன், உங்கள் விருப்பத்தின்படி. இது ஆனால் அந்த ஒவ்வொரு வருஷத்துல நான் சொல்கிறேன், நான் விரும்பினதை ஒவ்வொருத்தரும் கூட கத்த செய்து இருக்கிறேன். அல்லேலூயா. என்னது என்ன செஞ்சிருக்காரு? என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நான் விரும்புறதுக்கு மேல கத்த செய்யறாருன்னா ஒரு காரணம் நான் கத்துக்கினேன். நான் அவருக்காக ஜெபிக்க, இது உம்முடைய விருப்பமா? நீங்க வச்சுக்க பிளான்ல நான் ஓடக்கூடாது ஆண்டவரே, அந்த பிளானுக்கு மீறி நான் போயிடக்கூடாது. யாரும் சொல்றாங்கன்ட்டு போய் திருத்த நம்பி நான் போகக்கூடாது. எனக்கு 1000 பேர் சொல்றாங்க, ஆனா நான் ஒண்ணு எனக்கு கொடுத்த தேவன் கொடுத்த சத்தியத்துக்கு தரிசனம் தவிர 90% 3/4 நம்ப மாட்டேன். எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் இன்னைக்கு நான் எழுதி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பசங்க மூலியமா பெரியவங்க மூலியமா சொன்னது, நீங்க சொன்னது எழுதி வச்சு என்ன தெரியுமா? எனக்கு கொடுத்த தரிசனத்துக்கும் எனக்கு ஓடுற ஓட்டத்தை கரெக்டான தீர்க்கதரிசனம் தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். இல்லைன்னா நாட் அக்செப்ட், கேன்சல். நீங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அதனால தான் நடக்கலப்பா. கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரு? நான் செய்வேன்னா செய்ய முடியாது. ஆபிரகாமுக்கு சொல்ற நான் கானானை கொண்டு போனேன். ஆபிரகாம் கானானை கொண்டு வந்தாரா? எத்தனை காணல் ஆபிரகாம் பார்த்தாரு? யார் போனது? ஏன் நடுவில் சில வடிகட்டினார் மாட்டார். நம்ம எல்லாத்தையும் வடிகட்டினார். ஏன் வடிகட்டினார் தெரியுமா? அதுக்கு பாத்திரவான் யாரோ அங்க திரும்ப வச்சா. நீ நினைக்கலாம் இது நீ ஒரு பொருள் மேல கத்தர் உனக்கு குத்துட்டாரு, அது உன்னால பயன்படுத்த முடியல. நான் சொல்றேன், பயன்படுத்த முடியலனா கூட கத்தர் உனக்கு கொடுத்தத எவனும் வந்து ஆட்கொள்ளவோ அபகரிக்கவோ அதில் ஆளுகை செய்யவோ முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாரும் வந்துடும் நினைக்கிறீங்களா? கை தவறி போய் நினைக்கிறீங்களா? முடியாது நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவின்னு சொல்றது நான் சொல்றேன், அதை முன்னை கொண்டுதான் சாபிப்பார். ஏன் கானானுக்கு போகணும்? ஆபிரகாம் நீ கானானுக்கு போகணும். நடுவில் எவ்வளவு காலம் மிஸ்டேக் பண்ணணும், அதெல்லாம் வேற விஷயம், நான் வேணாலும் சொல்ல. ஆனா கர்த்தர் சொன்னபடி தந்தையை கொண்டு போய் நிக்க வச்சார் கானான்ல. உன்னை எங்க நிக்க வைப்பா அங்க நிக்க வைப்பார். 1. 2வது கார் உனக்கு கொடுத்த தரிசனம் மாறாது. அந்த விஷயனுக்காக நீ உக்காந்து டெய்லி செபிக்கல. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் உன் வாழ்க்கையில் நடக்கல. எனக்கு சொன்னாரு இந்த நாட்கள் நடக்க நான் போகிறேன், அந்த பிரேயருக்கு நான் போட்டு வந்து போப்பான்னாரு. எல்லாருடைய விசேஷமா உனக்கு தான் ஒரு கணத்தை கொடுப்பேன் அப்படின்னாரு. எனக்கு கொடுத்த காணிக்கும் கணந்தான், எனக்கு கொடுத்த இடமும் கணந்தான், அங்க சொல்லப்பட்டது கணந்தான். நான் எதிர்பார்க்கல, எதிர்பார்த்து மேல செய்யறேன். நான் நினைச்ச போல இல்லை, இந்த அளவு காணிக்க வருமா அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். சும்மா போய் சேர்ந்து வேண்டாம். ஆனா ஜீவ விருட்சம் போல இல்லை. ஏன் ஜீவ விருட்சம் போலன்னா, நான் ஜீவ விருட்சத்தை நன்மை தீமை அறியத்தக்க கனி சொல்லிட்டேன். ஆனா ஜீவ விருட்சத்தை கனி அங்க உண்டு. அதை அவங்க புசிக்க எதை புசித்தாங்க? நன்மையை தீமையை அறியத்தக்க. இன்னைக்கு நீங்க நன்மையை தீமையோ இதுதான் கரெக்டு, இதுதான் சரி, இதுதான் நல்லது, இது கெட்டது, நல்லதை கெட்டதாக்கி கெட்டதை நல்லதாக்குறதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. நீ ஜீவ விருட்சத்தை அங்கேயே ஆணு வச்சிருந்த அதை எடுத்து அவனே செய்ய உடனே சாப்பிட்டுக்கலாம்ல. அதை சாப்பிட்டு தானே நல்லா இருந்திருப்பான் பாவா. ஆனா நன்மை தீமை அறியத்தக்கதை சரி அங்க ஜீவ விருட்சத்தை கனி ஒண்ணு இருக்கு. அது யாரும் பாச நான் பாத்தீங்களா? எங்க இருக்குது? அதே தான் இருக்கு. ஆனா அந்த ஜீவ விருட்சத்தை அவன் செய்யல. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ விருட்சம் என்னுடைய வார்த்தை தான். என் வார்த்தை யாரெல்லாம் உட்கொண்டு என் வார்த்தைக்கு காத்திருக்கும் 30, 60, 100 ரூபாய் பணம் கொடுப்பாங்க. உன்னை எப்படி வச்சிருக்காரு? எத்தனை பணம்ல வச்சிருக்காரு? 30 சும்மா சரி, ஒருத்தன் 1000 பேர் சமானம். அப்ப எத்தனை பேர் உங்களுக்கு? 30,000 பேர் சமானம். என்னது?
தாவீது கொண்டது எவ்வளோ? 10,000. 10,000. நீ ஒருத்தனையாவது 10,000 பேருக்கு சமானம். உனக்கு கர்த்தர் அப்படியே வச்சிருக்கிறார். நான் என்ன சொல்றேன், அவர் என்ன சொல்றேன்னா, அவருடைய வார்த்தைக்கு இன்க்ளூட் தேவனுடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ எவ்வளவு காத்திருக்கிறியோ அவர் சொல்றாரு, நீ தான்டா உன் விருப்பத்தை கத்த நேரு. எப்படி நான் சொல்றேன், நீ கர்த்தர் காத்திருக்கிற, ஒரு 100 ரூபாய்க்கு விருப்பப்படலாம் கர்த்தர் செய்வார். எனக்கு சும்மா உட்காந்து டூப் பண்ற கதைலாம் இல்லை, செய்வார். உனக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை டெய்லி உட்காந்து, ஆண்டவரே நான் இந்த வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன். எந்த வார்த்தைக்கு? அவர் சொல்ல கட்டளை. நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கு நான் முழங்கால் படி காத்திருக்கேன், உபாசம் போட்டிருக்கேன். நான் மைண்ட்ல வருது கொண்டு வரப்பா, உங்க வார்த்தைக்காக நான் காத்திருக்கேன். உங்க வார்த்தை என்னை எப்படி எழுப செய்து நடக்க செய்யணும், போக செய்யணுமோ அந்த வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிச்சயமா நடக்கணும் போது தான் அவன் சொன்னாரு, அவன் இருந்து ஜீவிச்சுட்டாங்க. என்னது விரும்பினது வரும்போது இப்போ ஒரு 10,000 ரூபாய் கேட்குறீங்கம்மா, ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்குறீங்க, அப்புறம் கேட்க மாட்டீங்களா? ஜீவ விருட்சம் ஒரு வாட்டி சுருங்கிச்சுன்னா அவ்வளோதானா? ஜீவ விருட்சம் என்பது அது எப்போ தான் மகிழ்ச்சியாகவே இருக்கும், எப்போ உயிரோடு இருக்கும், எதுக்கு சோர்ந்தெல்லாம் போகாது. அவர் கொடுக்குற ஜீவ விருட்சம் எதை வச்சிருக்காரு உங்களுக்கு? இது ஒரு 10 லட்சம் ரூபாய் போதும், 10 லட்ச ரூபாய் அந்த போதாண்டவர், அப்புறம் கேட்க மாட்டீங்களா? அது மாம்ச விருப்பம். அவர் கொடுத்தாருன்னா அமுக்கி குலுக்கி மழையில, அதுதான் 3:10 சொல்லுவார். அப்போ கூட சொல்லுவேன், நீ எந்த எதுக்கு விதைச்சு எது காத்திருக்க அது வரும். வானத்தின் பலகணிகளை திறந்து ஐயா ஒவ்வொரு இடத்துல ஒரு வாக்குத்தத்தை ஆண்டு வச்சிருக்கு. எதுக்கு? காணிக்கை தசமத்தை வஞ்சிக்கவானா சொல்லு. அவங்க எனக்குரியது அவங்க வஞ்சிக்கிறாங்க, அவங்க நினைக்கிறது இல்லை. நீ அதில் வஞ்சிக்கும் போது சத்து உன்னை வஞ்சிப்பான், உன்னை ஏமாத்துவான், உன்னை வஞ்சக பண்ணி என்ன செய்வான், நடுரோட்டில் கொண்டு வருவான். கர்த்தருடையதை கர்த்தருக்கு நீ செய்துட்டுனா கர்த்தர் அந்த வாக்குக்கு என்ன பண்ணாரோ அந்த வாக்கு உனக்கு செய்வார். அது திங்க் பண்ணீங்களா? எனக்கு நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்து கேட்ட காரியத்தை எனக்கு செய்வார். வேதத்தை வாசிக்கிறேன்னா தெளிந்த புத்தி கொடுத்து ஞானத்துக்குள்ளாய் கொடுத்து போக வேண்டிய வழி காட்டுவார். அவர் வசனத்துல என்ன சொன்னாரோ ஆராதிக்கிறேன், கர்த்தர் மையப்படுத்த போகிறார். ஊழிய செய்யற கர்த்தர் என்ன கனப்படுத்த போகிறாரு. ஆத்துமாருடைய ஆக்கினா மேல ஜீவி கட்டத்தில் பொறுப்பு இடத்துல ஒரு கல்லை எடுத்து கொடுக்க போகிறாரு. உண்மை ஒருத்தம் ஊழியக்காரன் சொல்லி அவர் விரும்புகிற சாதத்தில் நான் வருவதற்கு அவருடைய வார்த்தைக்குள்ளாக தான் நான் போகணும். அப்ப இந்த ஊழிய செய்ய என்ன எதனா ஆண்டு பெருசா கொடுத்துருவாரு. ஒருவன் என்னை ஊழிய செய்த பிதானவர். அதனால தான் எங்க கணத்தை கேட்கறதே இல்லை. அண்ணன் கூட கேட்டாருன்னு நம்மளை சும்மா இட மாட்டாங்களா அப்படி அப்படின்னு. கர்த்தர் கனப்படுத்துகிறார். கோட் சுட்டு போடணும் தெரியும், செப்பல் எடுக்கணும் தெரியும். அதனால தான் அவங்க உயர்த்த எல்லாம் உக்காந்தவங்க தான் நம்மளுக்கு கொண்டு கத்த செய்து செய்வார். யார் பேசுறாங்க? அங்க இருக்கிற ஹவுஸ் ஓனர் யார் பேசுறாங்க? இவங்க யாரு? இது காரணம் என்ன தெரியுமா? காட் சர்வெண்ட் நான் மனசுல வச்சுப்பேன். அவர் சொல்றதை செய்துட்டு அவர் எங்க இருக்கிறா என்ன சொல்ற போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்ல, உனக்கு என்ன சொன்ன தீர்க்க தரிசனம் தான் உன் வாழ்க்கையில ஜீவ வச்சோம். 1000 வார்த்தை நான் இன்னைக்கு சொல்றேன், 1000 தீர்க்க தரிசனம் நான் கேட்கறது ரொம்ப வெறுத்துருவேன். எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த வருடத்துல அது நடக்கணும். 1000 சொல்ற தீர்க்க தரிசனம் வேண்டாம். ஆபிரகாம் ஒரே ஒரு வாட்டி தான் தீர்க்க தரிசனம் சொன்னாரு. அதே தீர்க்க தரிசனம் மறுபடியும் சொன்னாரு. அதே தீர்க்க தரிசனம் நடந்தது. வேற என்ன சொன்னாரு? நான் கேட்டு சரி என்கேஜ்மெண்ட் போடலாமா? அந்த பாட்டு அந்த அளவு பாட்டலாம். மோசைக்கு என்ன தீர்க்க சொன்னாரோ அதுதான் நடந்தது. அது மேல வேற உலகத்தில் ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கணும். யோசுவுக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதுக்கு மேல தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். அப்பப்போ சொல்லிட்டு இல்லை, புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசனம் என்பது வேற, தீர்க்க தரிசனம் என்பது வேற. தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஆவில ஏவப்பட்டு சொல்றது வேற, தீர்க்க தரிசனம் அந்த கட்டத்தில் கேட்டு தமிழர்கள் சொல்றது வேற. புரியுதுங்களா? சரி, தரிசனம் கண்டு சொல்றது வேற, தரிசனத்தை நிறைவேற்றுகிறது வேற. புரிஞ்சுங்கன்னா சரி. தேவ சமுதிரம் படிச்சீங்கன்னா பைபிள் நல்லா தெரியும். அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மூலியமா தீர்க்க தரிசனோட சொல்லப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தைனா, உன் வாழ்க்கையில இதை தவிர வேற எதுவும் சொல்லி அது நடக்கிற வரைக்கும் அவன் சும்மா இருப்பார். ஒரு வார்த்தை வாயில புறப்பட்டாலே நான் சொன்னவைகளை செய்து முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கட்டளை கொடுக்குறாரு. வார்த்தைக்கு வெறுமை என்கிட்ட வரக்கூடாது. இப்ப இத்தனை தீர்க்க தரிசனம் எப்போ நடக்கும்? வார வாரம் நம்ம தலையை கேட்டா எப்ப நடக்கும்? வார வாரம் சொன்னது எந்த தீர்க்க தரிசனத்தை உன் இறுதியத்துல பதிந்திருக்கு. வார வாரம் தீர்த்த ஆண்டவரே உன் மகளை உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்த, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை அப்படியாக்க, இப்படி அடுத்த வாரத்துல வந்து உன் குப்பையிலிருந்து கோபுரத்தில் உயர்த்தி இப்படியே சொல்லிட்டு இருப்பாரா? இல்லம்மா,
முதல்ல உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா அந்த கருத்தை முதல்ல செலுக்கணும். 10 லட்ச ரூபா வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த காத்துக்கிட்ட யூஸ் பண்ணணும், அடுத்தது வரும். அதை அப்படியே வச்சு நாடு இன்னும் 10 லட்ச ரூபாய் கிடைக்க கொடுப்பாரு அவர். தெய்வூரில் போய் ஒரு முட்டை தோசை வாங்கிட்டு போனீங்க, வாங்கிட்டு வச்சிட்டீங்க, இன்னும் 2 முட்டை தோசை எடுத்துருவாங்கன்னா அவன் என்ன கேட்பான், இதே ஒன்றும் சாப்பிடல எப்போ கேட்பானுக்கு அப்படி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. கவிதாவில் நல்ல ஒரு வான்கோய் பிரியாணி எடுத்து. ஆமே, இப்போ நீ பலனே பலவீனம் ஆயிடுச்சுல, அப்ப யாருக்கு காத்திருக்கிற? ஹலோ, சொல்ற காத்து அவர் லீட் பண்றதை நான் சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ கர்த்தருக்கு காத்து முன்னாடி வாங்க. இப்போ கிறிஸ்டியனுக்கா யாருக்கா காத்துங்கிறாங்க? ஏன் பலன் வரல? யாரையும் சொன்னதை நம்பிட்டு இருக்கணும். கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாலோ, இந்த மாதம் சொன்னார் நான் செய்ய நினைப்பது ஒரு நாளும் அவர் சொன்னதுலேருந்து ஒருத்தவனை தடை பண்ண முடியல. ஒரு காரியங்கள் பிசாசு தட்டி இந்த நேரத்தில். ஏன் தெரியுமா? அவர் சொன்னா வச்சு கேட்குறேன், நீ எனக்கு சொன்னீங்க, எனக்கு செய்யுங்கப்பா. யூ ப்ராமிஸ் என்ன பண்ணிருக்கீங்க, அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுக்கு நான் அவருடைய கேட்குறேன். அவர் செய்கிறார் கரெக்டாக. 30 நாள் முடியல, இன்னும் கத்த செய்கிறாரு. நீ உன் வாழ்க்கையில நீ எதுக்காக காத்துரு? கத்திருக்க காத்துருக்குன்னா எதுக்காக? சும்மா நான் காத்திருக்கேன். என்னது காத்திருக்கிற? என்ன சொன்னார் உங்களுக்கு? இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு வரேன்ட்டான். ஃப்ளிப்கார்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, உங்கள் பொருள் வெயிட் பண்ணுறீங்களா? நீ ஆண்டோட என்ன கேட்டுட்டு ஆண்டோட என்ன சொன்ன எது காத்துருக்கிறீங்க? சும்மா நம்ம சும்மா போச்சுக்கிறேன். நான் காத்திருக்கேன். என்னது காத்திருக்கிறேன்? என்ன கொடுப்பாங்க? சும்மா தான் உட்காந்துக்கிறேன். ஐயா, நீ கேட்டது என்ன இறுதியில் இருக்கணும். 2வது அதுக்கு வாக்கு பண்ணின கத்தர் நான் கொடுப்பேன், அந்த வார்த்தை நீ காத்திருக்கிறத காத்திருக்கு. சும்மாவை காத்திருந்து என்ன பண்ண போறீங்க? என்னம்மா என்ன உட்காந்துங்க? சும்மா தான் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். எங்கே போக போறீங்க? சும்மா தான் உட்காந்துருக்குறேன். சும்மா உட்காந்து தேவையில்ல. அவர் சொன்ன வார்த்தைக்கு நீ காத்திருக்கும் போது அவனே சரி உனக்கு புது பலன். என்னது என்ன பலன் பவனி? என்ன பலன்? அப்போ 50 60 வயசு 70 வயசு இங்கே இருக்கிற பாட்டிமாருங்க, இல்லை ஒரு 40 வயசு, இல்லை என்னை போல ஒரு 50 வயசு வச்சுங்களேன். நீங்கள் யார் காத்திருக்கீங்க? கத்தர் புது பலத்தை கொடுத்தாரு. என்ன பலத்தை கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாரா? அப்போ நீ பலவீனம் அவருக்கு காரணம். அவர் கத்தருக்கு காத்திருக்கப்பாங்க. நெடுநாளாய் காத்திருந்து நீ எதற்காக காத்திருக்க? நெடுநாளா யார் சொன்னதுக்காக காத்துட்டு இருக்குற? இப்போ நீங்க காத்திருந்தது எதுக்கு? நான் கர்த்தர் எப்போனா திருத சொல்லிட்டாரா அந்த வார்த்தைக்காக நான் உட்காந்து காத்திருந்து கேட்டுனே இருப்பேன். மற்றது அது நிறைவேற வரைக்கும் மற்ற தீவிர பண்ணி கேட்க மாட்டேன். ஏன்னா அவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படி தீவிரமா செய்து முடிக்கிறவர். அவன் கர்த்தர் காத்திருந்து புதுமையில அடைந்து ஏன் எழும்புல? யூ வெயிட்டிங் ஃபார் யார்கிட்ட வெயிட் பண்றீங்க? எதுக்கு வெயிட் பண்றீங்க? யார் சொன்னதுக்காக? விஜய் வரன்னு வெயிட் பண்ணி 41 வயசு போயிட்டாங்க. நீ யாருக்காக வெயிட் பண்ற? உன் ஆத்மா சாக விடுவாரா? நீ பறக்க வேண்டிய செருக்கள் உடைச்சு முடிக்கு உள்ள உட்காந்துருக்கிறியா? என்னம்மா வருஷம் ஆயிடுச்சு, மாசம் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. அவர் சொன்ன வார்த்தை நீ எப்பவும் மைண்ட்ல கொண்டு வந்து உன் வாயில அறிக்கை செய்து, கர்த்தர் எனக்கு சொன்னார் இது எனக்கு செய்து முடிப்பார். நீ அந்த வார்த்தை காத்துரு. கர்த்தர் சொல்றாரு உன் இறுதி வேண்டல காத்த ஆரம்பிச்சுடுவார். அவர் சொல்லும்போது இந்த மாசத்துல என்ன வாக்கு பண்ண? என் வார்த்தை நீ முழங்கால் போட்டு நீ காத்துரு. நீ விரும்பினதை என் வார்த்தை கொண்டு வந்து சேர்ப்பான். அவர் வார்த்தை என்ன நினைச்சுக்கிறீங்க? ஒரு உலகம் எது கூட இருக்கு? நான் சொல்றேன், இந்த வானமும் பூமி எதில் இருக்குப்பா? வானத்துல பூமி இருக்குதா? பூமின்னு சொன்ன வானம்னு சொல்லுங்க. வானாங்க பூமி என்னது ஒரு உருண்டை. நின்றுட்டு எங்க நின்றுட்டு இருக்க? அதுக்குள்ள யார் இருக்கிறோம்? எவ்வளவு பேர் இருக்கிறோம்? ஒரு வார்த்தையை சொன்னவருக்குள்ள அப்ப எவ்வளவு இருக்குன்னு திங்க் பண்ணல நீங்க? 1 கோடி ரூபாய் ஒரு செக் உனக்கு கொடுத்தா அந்த 1 கோடி ரூபாய் எவ்வளவு இருக்கு? எத்தனை 1 ரூபாய் இருக்கு? எத்தனை 2 ரூபாய் இருக்கு? எத்தனை 500 ரூபாய் இருக்கு? எத்தனை 1000 ரூபாய் இருக்கு? எத்தனை லட்சம் இருக்கு? எத்தனை கோடி இருக்கு? ஏன் ஒரே ஒரு செக்கில் 1000 கோடி போட்டு கொடுத்தா இல்லை 1 கோடி போட்டு இவ்வளோ இருக்குன்னா
என் அப்பாவோட வார்த்தையில எவ்வளோ இருக்கும் அது தெரியல. நீ கேட்கறதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆல்ரெடி பிக்சடு. அவர் சொன்னார்னா எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரும். ஆனால் அந்த வார்த்தையை நீ அக்செப்ட் பண்ணி அந்த வார்த்தையை நீ பண்ணனால்தான் இன்னைக்கு நாசத்துக்கு ரொம்ப அடியாகும். நாசனை என்ன? கர்த்தருடைய வார்த்தை, பைபிள் இருக்கிற வார்த்தை தான் நம்ம எதாவது சொல்ல போறதில்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜீவ விருட்சமான வார்த்தையை தயவு செய்து உங்களுக்கு என்ன சொல்ற. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்றைக்குன்னா 19ஆம் தேதிங்களா, 19, இந்த 10 நாள்ல 10 நிமிஷத்துல 10 செகண்ட்ல கத்த சேர்க்கிறாரு. உங்களுக்கு ஒரு நேரம் முழங்கால் படிட்டு அந்த ஜீவ விருட்ச வார்த்தையை நிற்கிற நடுவே எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களே, அந்த ப்ராமிஸ் வார்த்தையை நான் மறந்துட்டேன், அது திங்கில் கொண்டு வாங்க. திங்கில் கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வந்து நீங்க ஜெபிக்கும் போது நான் சொல்றேன், இந்த மாசத்துக்குள்ள உன் ஆத்துமா ஜீவ விருட்சம் போல மாறலன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன வார்த்தையில கர்த்தர் என்ன சொன்னா அந்த வார்த்தை இன்னைக்கு ஆண்டு சொல்ல நீ விரும்பினது கர்த்தரால வரப்போகுது. உன் இறுதிய சந்தோஷத்தால் பூரிக்கப்பட போகுது. நீ விரும்பினதை கர்த்தர் கொடுத்து உன் ஆனந்த மகிழ்ச்சியில் கொண்டு போக போறாரு. எதெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தடையா இருக்கிற தடைலாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை உனக்கு முன்னாடி இருக்கிறதுனால தடை என்பது இல்லை, பிரச்சனை என்பது இல்லை. நான் இருக்கிறபடியா உனக்காக செய்யப்படுற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இது கர்த்தர் சொல்ற காரியத்தை சொல்றேன். Promise for God, not man. அவருடைய வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையினாலும் யாரு எந்த வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. நான் நல்லா சொல்ல கேளுங்க, வசனத்தின்படி வருகிற உன்னோட வாழ்க்கையில வசனம் போய் சொல்லாதம்மா. தாமஸ் போய் சொல்லுவான், தாமஸ் ஆவி போய் சொல்ல, தாமஸுக்குள்ள இருக்கிற போய் சொல்ல மாட்டாங்க. மனசு நீ கத்துற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ கத்து முடித்திட்ட சொல்றாரு, தயவு செய்து நம்ம சொல்றாரு தேவனுடைய வார்த்தை, அந்த ஜீவ விருட்சமான அந்த வார்த்தையை நீ புசிக்காருங்க. ரெண்டுத்தையும் வச்சு சொன்னா, நன்மை தீமை அறிக்கத்தாரு ஜீவ விருட்சத்தின் கனி. நீ ஜீவ விருட்சத்தின் கனியை விட்டுட்டீங்க. நன்மை இது கரெக்டா, நான் செய்தது தப்பா, அவங்க செய்யறது தப்பா, இது ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு தேவையில்லை. சரி, நன்மை தீமை அறிவித்த கனி நமக்கு தேவையில்லை, ஜீவ விருட்சத்தின் கனி தான் தேவை. எத்தனை பேருக்கு வேணும்? இந்த 10 நாள்ல உங்க ஜீவ விருட்சமும் உங்க எழுத மாட்டேன்னு கேளுங்க. என் அப்பா செகண்ட்ல செய்ய வல்லவர், நொடி பொழுதுல செய்ய வல்லவர். இன்னைக்கு சொல்றேன், அவர் என்ன வார்த்தை நீ காத்திருந்தது கர்த்தருடைய வார்த்தையை அப்புறம் மாறிட்டு அப்படியே மனசு மாறிச்சு, நினைவுகள் மாறிச்சு, பிளான் மாறிச்சு, இஷ்டத்தபடி போற எல்லாமே இழுத்துன்னு வந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன், உங்க பிளானுக்கு மீறி நான் என்ன பிளான் பண்ணிதான் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்க வார்த்தைக்கு மீறி நான் எந்த வார்த்தை காணப்படுறது மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு சொல்ல, எனக்கு கொடுத்த வார்த்தை ஜீவ விருட்சத்தின் வார்த்தை. என் இருதயம் ஜீவ விருட்சம் போல பூரிக்க போகுது. நான் பார்க்க போறேன் அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்துல கனப்படுத்தி அந்த வார்த்தையை நான் டிக்ளேர் பண்றேன். அந்த வார்த்தை எனக்காக யாவும் செய்வேன் என்று நீங்க அறிக்கை செய்யுங்க. இன்னும் 10 நாள் உங்க லைஃப்ல சேஞ்சிங்க கட்ட செய்வாங்க. ஏன் 10 நாள்னா, உபத்திரப்பட்டது நல்லது, 10 நாள் சத்தனுடைய சிறைச்சாலையில போட்டது நல்லது. ஆனாலும் சிறையிருப்பில் இருக்க போறதா இல்ல. இந்த 10 மாசம் 10 நாள் வச்சுங்க. எத்தனை மாமன் சொல்றீங்க? நீ நடக்க போற காரியம் ஜீவ விருட்சத்தை நீ பார்க்க போறது ஜீவ விருட்சமான வார்த்தையை மட்டும் தயவு செய்து கேட்டு செயல்படுங்க. கட்ட பெரிய காட்ட செய்வோம். அப்படி கண்களை மூடி நெடுநாள் நான் காத்திருக்கிற ஆண்டவரே, என் இருதயம் இலசி போயிடுச்சு, நான் விரும்பினது இன்னும் வரல, ஏன் தாமதம், என்கிட்ட என்ன குறை, என்கிட்ட என்ன குற்றம், என் வார்த்தையை அவமதிச்சிட்டப்பா, God promise அவமதிச்சிட்ட. கழுதை மூலியமா பேசினாரு. கழுத அழுக்கு முட்டைய சுமக்கிறது தான் வார்த்தை கர்த்தருடையது. நான் சொல்ற கத்தை சொல்றாரு, நான் ஒருத்தர் தான் பெரியவர், எந்த மந்திர சூனியம் நான் கூட நாமன்னு சொல்றேன். நீ எதை அதிகமாக விசுவாசிக்கிற அதுதான் வாழ்க்கையில கிரியை செய்யும். நீ எதெல்லாம் இது எனக்கு பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க தான் செய்த ஆண்டவரை பண்ணிட்டாங்க செய்துறாங்க, ஓகே. ஆனா அதிலிருந்து விடுவிக்க என் இயேசு பெரியவர் என்று நீ சொல்லும் பொழுது யாரு சொல்ல உன் வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கறது மாத்திரம் அல்ல, ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காணும்படி செய்ய போகிறார் பாருங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை கிரியை செய்த ஆரம்பிச்சுட்டாரு. அவர் சொல்றாரு, ஐயா நான் போய் சொல்லுவதற்கு உங்ககிட்ட வரல, உன்னை அப்படியே இம்மைக்கு மாத்திரம் உன்னை சந்தோஷப்பட்ட இம்மையிலும் மறுமையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டபடியா மாறணும். எல்லா ஜனங்களும் கூப்பிடத்தக்கதாக கை கூப்பி நிக்கத்தக்கதாக உன்னை மாற்றுவதற்காக, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லத்தக்கதாக
கர்த்தருடைய தீர்க்கமான வார்த்தை இன்னைக்கு உனக்கு முன்பாக யாபேசின் ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்து தீங்கு அவனை துக்கப்படுத்த விலைக்கு காத்த தேவன் என்னை காப்பார். நீ காட் பிளான நீ உதறிட்ட, காட் பிராமிஸை நீ மறந்துட்ட, மனசு பிளானையும் மனசு வார்த்தை நீ நம்பிட்ட. நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சா அந்த வார்த்தைக்கு நேராக நீ சாய்ந்து போயிடுங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை தாமதமாகாது, தாமதமானாலும் நிறுத்திய செய்து முடிப்பாரு. நான் இன்னைக்கு ஒரு பிளான் சொல்றேன், உன் பிளானை மாத்து. ஆண்டவருக்கு என்ன பிளான் வச்சாரோ அந்த பிளான்ல அந்த காரியத்துல உன் இறுதித்தை திருப்பி அந்த பிளானுக்கு வைத்த வார்த்தையை தேவனுடைய நாமத்தினால் அந்த ஜீவ வெளிச்சத்தின் வார்த்தையை அறிக்கை செய்யும். அந்த ஜீவ வெளிச்சம் உனக்கு ரிட்டர்ன் வரும் பொழுது ஜீவ வெளிச்சமா வரும். நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை நோக்கி பார்த்ததுனால தான் இந்த நாள் வரைக்கும் இந்த சைபல் மாசுக்கு எல்லா விதமான இழப்பு. நான் என்ன ஆண்டவரை பண்ணேன், என்னை விட்டு எல்லாம் போயிட்டு இருக்கேன். நோ நோ நோ, நீ என்னை விட்டு நீ எல்லாம் சொல்லிட்டு இருக்க. இல்லை, நீ என் சமூகத்தில் இருந்த நாட்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நீ என் தேவ சமுதிரம் உன்னால உட்காருவதற்கு யோசிக்கிற. பல விதமான சிந்தைகளை உனக்கு கொடுத்து திசை திருப்புகிற. எங்க போலான்ல go to God home. அவர் வசனத்தை தியானித்து அவருடைய சமூகத்தில் உட்காரு. நீ இருக்கிறத காட் ஹோம். காடை கூப்பிடு, ஃபாதர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆண்டவரை கேளு, ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க டாடி, நீங்க ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கீங்க, கேளுங்க. ஹெல்ப் பண்ணனா உனக்காக வைத்த தூதர்கள் வரணும். ஏன் வரல? நான் கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, நான் எதை செய்து இதை செய்தா அதை செய்தா இதை பண்றதா அதை பண்ற எனக்கு தெரியல. என் சரீரம் எனக்கு ஏத்த வண்ணமாக ஒத்து வரல ஆண்டவரே. சொல்றாரு, குமாரனுக்கு நான் தூதனை கொடுத்தேன், நீ குமாரத்துக்கு குமாரனை உனக்கு நான் கொடுப்பேனே. நீ மாம்சத்துல ரொம்ப விதைக்கிற என் சகோதரன் சகோதரி, நீ மாம்சத்துல விதைக்கிறதுனால உன் மாம்சத்தில் நீ அறுத்துட்டு இருக்கிற. சிவல் மாக்ரோ பிரீட்டனா, நீ விதைச்சது இப்ப நீ அனுபவத்துல செத்தலாம், உயிரோடு செத்தலாம். எதுக்கடா இந்த வாழ்க்கை நீ சொல்றது? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் செத்துன்னு படிச்சுட்டு இருக்கிற. கர்த்தர் கொடுத்தது வேணான்னு சொன்ன, கர்த்தர் கொடுத்ததை நீ அவமதிச்ச. உன்னை எங்க நிக்க வைத்திருக்கு? அப்படிப்பட்ட கர்த்தர் அல்ல. அவர் உன்னை அடக்குப்படுத்தி எல்லாருக்கும் முன்னாடி உன்னை அப்படியே தூக்கி நிக்க வைக்காதே வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் சொல்றாரு, அவருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்து, பிளீஸ் அவருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்து. God promise for you, அவருக்கு முன்னாடி தாழ்த்து. சின்ன பிள்ளை அவருக்கு முன்னாடி, ஆண்டவரே உன்னே கொடுத்தது உமக்கு முன்பாக தாழ்த்துறேன். உங்க ப்ராமிஸ் வாட எவ்வளோ பேசுறீங்க, நான் அதை அசட்டை பண்ணேன். ஆனா இன்னைக்கு நான் அதை கனப்படுத்துறேன். அதுதான் என் வாழ்க்கையில ஜீவ வெளிச்சம். நன்மை தீமை அறியத்தக்க கனி எனக்கு வேணாப்பா, ஜீவ வெளிச்சத்துக்கு நான் புசிக்கிறேன். அதுதான் நீங்க. உங்க வார்த்தையை நான் புசிக்கிறேன், உங்க வார்த்தையை புசித்து அதை நான் அறிக்கை செய்கிறேன், அதை நான் வெளிப்படுத்துறேன். இயேசு என்று சொன்ன வார்த்தை நடக்கும், அப்படியே செய்ய போகிறேன். என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் இருதய சோதனை போச்சோ அதெல்லாம் கொடுத்து என் சந்தோஷம் நிறைவான பெற்றுக்கொள்ள போகிறேன். உங்கள் சந்தோஷம் நிறைவார்க்கும்படி கத்தை பெற்றுக்கொள்ள செய்ய போகிறாரு. நீ ஒரே ஒரு காரை முன்னாடி தாழ்த்துங்க. அவர் ப்ராமிஸ் வேற எதெல்லாம் செட் பண்ணிக்கிறோம், ஆட்டோவில் போதோ ரோட்டில் இருக்குதோ எழுதி வைத்திருக்குதோ ஸ்டேட்டஸில் வருது வேறு எங்கே வருதோ, அவருடைய வார்த்தை, சபையின் வார்த்தை அல்ல. சபையில் போதகர் கொடுக்குற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அம்மா அவருடைய வார்த்தை இதுவாக இது தெரிஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டதுதான் சபையினுடைய நேம். ப்ளஸ் அந்த நேம் வேண்டாம், அவருடைய வார்த்தை அந்த பேர் வேண்டாம். காருடைய பேரை முன்னாடி வைங்க. வச்சுட்டு இன்னைக்கு சொல்லுங்க, நான் ஜீவ விருட்சம் போல இருக்கேனப்பா, நீங்க எனக்கு சொன்ன வார்த்தை நான் இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள போய் நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு என் வாழ்க்கையில நீ கொடுத்த அந்த பிளான், இந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், என் ஊழியம் எப்படி இருக்கும், என்னுடைய சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கு, நான் இப்படியெல்லாம் ஆக போறேன் வாக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களே, என்னை அதுக்காக தானே தெரிந்து கொண்டீங்க, இந்த பகுதியில் அதுக்காக தானே என்னை அழைச்சிங்க, அதுக்காக தானே தெரிந்து கொண்டு இந்த ஜனங்களை கொண்டு வந்தீங்க. இப்படி அல்ல, நான் எந்த வார்த்தையை நான் ஆண்டவரை அசட்டு பண்ண மன்னித்து உங்க வார்த்தையை நான் கனப்படுத்துகிறேன். கர்த்தர் உன்னை கனப்படுத்த கொடுப்பாரு.
கர்த்தர் அந்தந்த இடத்துல உன்னை கனப்படுத்த பார்த்து பாரு. அவருடைய வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடக்கும். வசனம் இல்லாத வார்த்தை நான் நம்ப மாட்டேன். வசனம் கர்த்தர் சொன்னா அது அப்படியே ஆகும். அவர் கட்டளட்ட நிற்கும். இயேசு நாம ஒப்பு கொடுக்கப்பா. இந்த திருவந்து பகுதியில உங்களுடைய மகிமை வெளிப்படுத்தும். ஐயா, போன மாசம் கொடுக்கும் போது எத்தனையோ பேருக்கு உயிர் கொடுத்தீங்க, சாட்சி சொன்னாங்க. ஆண்டவரே, சாகர படுக்கையில போகும்போது கூட உயிர் கொடுத்தீங்க. எப்போ உங்க வார்த்தை வருது ஆண்டவரே, ஜீவ வெளிச்சத்தின் கனிய இல்லப்பா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நன்மை தீமையெல்லாம் அறிஞ்சு வந்துட்டாங்க. இன்னைக்கு இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஜீவ வெளிச்சத்தின் கனிகிட்ட வந்திருக்கிறாங்க. உங்க ஜீவ வெளிச்சத்தினுடைய சரித்திரத்தை பானம் பண்ணும் போது அப்போ அவங்க நாமளும் தீர்க்கதரிசனம் பேசுறேன். அவங்க சரித்திரம், அவங்க வாழ்க்கையில எல்லா மாற்றத்தையும் பார்க்கணும். ஃபாதர், ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். தூதர்களுக்கு நான் பேசுறேன். பணிவிடை தூதர்